ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஆரி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த அழகான பியூட்டிஃபுல்லாக இருக்கிற இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நெட் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப் கொடுத்துருக்கோம். ஸோ பீட்ஸ் ஒர்க் ஃபுல்லாக பண்ணி சிம்பிளாக நீட்டாக அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்லீவோட வீடியோ நீங்கள் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதோட நெக் டிசைன் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுதான் அதோட நெக் டிசைன். நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன், ஆனால் என்னால் போட முடியல, டைம் இல்லை. ஸோ நானே தான் ஆர்டரையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும். அதனால் வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நான் கமெண்ட் பண்ணிட்டேன்னா வீடியோ நான் எப்போ வேணாலும் போட்டுடுவேன். ஸோ எல்லா வீடியோவும் உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அது போடுறதுக்கான டைம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு கமெண்ட் வந்துடுச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல, நான் எல்லா வீடியோவுமே போட்டுருவேன். நீங்கள் என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுவேன். கொஞ்சம் டைம் ஆனாலும் நான் அந்த வீடியோ கரெக்டாக போட்டுடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணினாலும் அந்த வீடியோவும் நான் எடுத்து போட்டுடுவேன். ஸோ இந்த ஸ்லீவோட நெக் டிசைன் தான் இந்த வாக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ நான் நெட் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். எப்படி கரெக்டான வேலை நெட் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா இதுலேயும் நம்ம நெட் தான் அட்டாச் பண்ண போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பார்க்குறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு இன்னும் க்ரியேட்டிவாக புதுசாக டிசைன் போடுறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மார்க்கிங்லேருந்தே காட்டுறேன். ஸோ இதில் ஸ்லீவ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மீதி பேக் நெக்கோ ஃப்ரண்ட் நெக்கோ அந்த பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் இருக்குது இந்த ஃபேப்ரிக்கில். ஸோ அங்கே ஃபுல்லாக அந்த சைடு ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு மீடியம் சைஸ் 32-34 இன்ச்சஸ்க்கெலாம் நம்ம 2 இன்ச்சஸ் வச்சா போதும். ஸோ இந்த கஸ்டமர் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருந்தாங்க, அவங்களுக்கு 2.5 வச்சா போதும். இது நெக் மார்க்கிங். ஸோ அதுக்கப்புறம் ஹைட் அவங்க 7 கேட்டாங்க. ஸோ 7 இது நான் ரஃப்பாக மார்க் பண்ணுறேன், இது மாதிரி சாக் பீஸில். ஸோ நான் இதே அளவுக்கு பண்ண மாட்டேன், இது ரஃப்பாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாக்ஸ் போட்டுக்கலாம், போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதான் நான் ரஃப்பாக போட்டிருக்கேன். ஸோ இதான் நம்மளோட நெக்கோட மெஷர்மெண்ட். இது நான் ரஃப்பாக எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதை வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ இது நான் போட் நெக் வைக்க போகிறேன். ஸோ இப்போ போட் நெக் நம்ம நார்மலாக வைக்கிற நெக்கை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சா தான் போட் நெக் கரெக்டாக இருக்கும். அப்போ 3.5க்கு நான் வைக்கிறேன். ஸோ 3.5 மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஒரு 2.5 வச்சுக்கிறேன். அப்போ தான் போட் நெக் அந்த ஷேப் வரும். ஸோ இது அப்படியே நம்ம ரஃப்பாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ போட் நெக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் போட் நெக். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஷேப் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு டிப் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணதுனால அந்த மெஷர்மெண்ட்குள்ளேயே தான் இருக்கணும் நெக் டிசைன். ஏன்னா அதை விட எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பெருசாக ஆகிடும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரஃப்பாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஷேப்புக்குள்ளே இதுக்குள்ளே தான் இருக்கணும் நம்மளோட ஒர்க்கு. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போட்டுக்கலாம். ஃப்ரேம் நான் ஆல்ரெடி எப்படி போடுறதுன்றதையும் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃப்ரேம் இது மாதிரி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி டேரெக்டாக டைட்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் லூஸ் இருக்கோ இது மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ நம்ம இதில் த்ரெட்டு சுற்றிருக்கோம், அதனால் துணி டேமேஜ் ஆகாது. பொறுமையாக இழுத்து விடுங்க. ஸோ இது மாதிரி ஸ்ட்ராங்காக ஆகிற அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ பேக் சைடு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கணும். இது மாதிரி லைட்டாக சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மார்க்கரால் மார்க் பண்ணிக்கலாம். சாக் பீஸ் அலைஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம மார்க்கரால் கரெக்டாக என்ன ஷேப்போ அதை கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். முன்னாடி ரஃப்பாக தான் நம்ம வரைஞ்சிருந்தோம், இப்போ அந்த கரெக்டான அந்த ஷேப்புக்கு வரைஞ்சிக்கலாம். ஸோ வரைஞ்சிக்கிட்டு இது மாதிரி கையால் அழைச்சிங்கன்னா போய்டும். சாக் பீஸ் தான் அது
ஸோ மார்க்கரில் போனது போகாது, சாக் பீஸ் வந்து போயிடும். ஸோ போயிடுச்சா? இது மாதிரி மார்க்கர் அரைக்கணும்னா நம்ம நார்மல் எரேசர் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம ஹைட் வந்து மெஷர் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம். அந்த ஹைட் ஏற்ற மாதிரி நம்ம இப்போ ஒரு இது பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். இது மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு பொறுமையாகவே காமிக்கிறேன். அப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு ஸோ இது மாதிரி 4ஆக மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்மளோட நெக் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு நீட்டாக இருக்குல்ல, அதில் பாதியோட சைஸ் தான் இது. அதனால் பாதி சைஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கில் வந்து சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதுக்கு சென்டரில் வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். இந்த ஹைட்டோட சென்டரில் அதிலிருந்து கீழே நம்ம எவ்வளோ அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த பேப்பரில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இதே தான் மேலேயும் இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து இந்த ஷேப் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வித்து எவ்வளோ வேணுன்றது பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும்னா வச்சுக்கலாம், சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி ஸ்கொயர் மாதிரி வேணுனாலும் இது மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடித்து ஸோ அந்த மார்க் எங்கே இருக்கோ அதே இடத்துல இன்னொரு மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். ஃபுல்லாக வித் ஹைட் எல்லாமே வந்து சமமாக இருக்கும். ஸோ இது மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து குண்டாக இருக்கவங்களுக்கு இது வந்து மெத்தட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால ரொம்ப நம்ம வித்து வைக்க முடியாது. ஸோ அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நான் கம்மி பண்ணி இது பண்ணுறேன். ஸோ 1/4 இன்ச் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு கர்வ் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இதோட வேலை. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது 4 இந்த ஒரே ஒரு கர்வ் தான் வந்து 4 சைடுமே வந்துடும். அப்போ 4 சைடுமே ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம 4ஆக மடித்தோம். ஸோ இப்போ வந்து எல்லா ஷேப்புமே ஒரே மாதிரி இருக்கும் எல்லா சைடுமே. ஸோ இப்போ பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வைங்க. ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ளவுஸோட ஹைட்டுக்கு சமம் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ எக்ஸஸாகவும் வரல, கம்மியாகவும் வரல. நம்ம இது மாதிரி மார்க் பண்ணி பண்ணோன்னா கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சோன்னா இந்த 4 சைடுமே சேமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அந்த கர்வ்லாம் ஒழுங்காக வராமல் இருக்கும். இப்போ வந்து கர்வ் வந்து கரெக்டாக நம்ம என்ன ஷேப் எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அந்த ஷேப் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் அதை டாக் பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்கே லைட்டாக இருக்குல்ல, அதை வந்து டாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இந்த ஷேப் வந்து நீட்டாக பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு வேறு டிசைன் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேப்பர் வந்து நீங்கள் திருப்பியும் ரீயூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மெத்தட் வச்சு அகெயின் புதுசாகவும் பண்ணிக்கலாம். கார்பன் ஷீட்டில் கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சேம் கலர் நெட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நெட் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் பின்னு ஏன் நான் பண்ணுறேன்னு. ஸோ இது மாதிரி நான் சேஃப்டி பின் தான் பண்ணுவேன், குண்டூசி வந்து போட மாட்டேன். ஸோ இது வந்து போட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். எங்கேயுமே நம்ம கை வந்து கிழிக்காது, குத்தாது. அதுக்காக நான் வந்து இது மாதிரி பின் வந்து சேஃப்டி ஊக்கு தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னோடய ஒப்பீனியன், நான் யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ நீங்கள் வேணுனாலும் ஊக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஊக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி இழுத்து வந்து ஃபுல்லாக அந்த ஷேப்பில் வர மாதிரி நெட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இழுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம பக்கத்தில் பண்ணிட்டு போனோன்னா அது வந்து ஷேப் ஆகாது. ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் லூஸாக இருக்கோ அங்கங்கே வந்து பின் குத்திக்கோங்க. நான் 4 பின் குத்திருக்கேன், நீங்கள் நிறைய குத்திக்கோங்க பிகினராக இருக்கவங்க. ஸோ நான் இழுத்து தச்சிடுவேன், அதனால் நான் வந்து இதுவே போதும்னு நான் விட்டுருக்கேன். 5 புக்கு தான் குத்திருக்கேன் மொத்தமாகவே. ஸோ நெக்ஸ்ட்டு ஜரியில் வந்து
இந்த மார்க் பண்ணியிருக்கோல அந்த டிசைன்லேயே வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். நார்மல் செயின் ஸ்டிச் தான். ஸோ அது நார்மல் செயின் ஸ்டிச்சை ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். எங்கேருந்து வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெட்டட் 2 கிளாத் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ நிறைய குண்டூசி குத்திக்கோங்க. குண்டூசி குத்தும்போது இப்படி சைடில் குத்திருக்கோல, சைடில் இருக்கும், நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக கிழிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இது மாதிரி பின் குத்திடுவேன். இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க அந்த ஷேப்புக்கு. ஸோ இந்த ஷேப் அந்த எட்ஜில் வரும்போது நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக போடுங்க. ரொம்ப பெருசாக ஸ்டிச் போடாதீங்க, சின்னதாக போடணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஏன்னா இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இல்லையா, அது மாதிரி இந்த ஜாயிண்ட்லாம் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணுங்கள் குட்டி குட்டியாக. ஸோ ஆல்ரெடி நான் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே நல்லா புரியும். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் என் நாட் போட்டதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என் நாட் போட்டு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் 2 மெத்தட் சொல்லியிருந்தேன்ல, மேலே வந்து நெட் கிளாத்தை மேலே வைக்கணும், மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும், கீழே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது மாதிரி நான் வந்து 2 டைப் வந்து சொல்லியிருந்தேன் அந்த லாஸ்ட் வீடியோவில். ஸோ இது வந்து நம்ம எந்த மாதிரி பண்ணலான்னா, நம்ம மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். அதாவது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த ஸ்டிச்சை வந்து ஒட்டா நம்ம கட் பண்ணுவோம்ல, இப்போ நம்ம அது ஒட்டா கட் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸஸாக துணி விட்டு கட் பண்ண போகிறோம். அதுக்காக அதை சுற்றி அப்படியே ரஃப்பாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அதனால் வந்து எக்ஸஸாக துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியுதா? நம்ம அந்த மெத்தடில் பண்ணும்போது இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சு ஒட்டி நம்ம கட் பண்ணிவிடுவோம், அது வந்து சேஃப் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து அதே மெத்தடில், இது வந்து பிகினருக்காக நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்காக தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே வந்து பேக் சைடு அட்டாச் பண்ணி கட் பண்ணிவிடுவேன். இது வந்து நான் உங்களுக்காக ஃப்ரண்ட் சைடே அட்டாச் பண்ணி இது மாதிரி ஸ்பேஸ் வித்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா இது பண்ணதான் வந்து ரொம்பவே ஈஸி. பேக் சைட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக 2-3 ஸ்டிச் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதில் ஒர்க் பண்ணும்போது இது தூக்கிட்டு வரும், அது வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும், அதனால் இது ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒட்டை கட் பண்ணல, கொஞ்சம் துணி விட்டுருக்கோம். ஸோ நம்மளோட ஷேப் வந்து இது தான். இந்த வெளில இருக்க ஸ்டிச் வந்து சும்மா தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது நம்ம ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம், இல்லைனாலும் நம்ம விட்டுக்கலாம், ஏன்னா அது ஃபுல்லாக ஒர்க் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ரொம்ப கிட்ட போடுங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், ஜிக்ஸாக்காக போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக நீங்கள் அந்த ஷேப் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ இதில் வந்து நெட்டும் நம்ம ப்ளவுஸோட கிளாத்தும் வந்து எங்கேயுமே வந்து ஃப்ரீ இல்லை, நம்ம நிறைய துணி வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம். அதனால் இது வந்து சேஃபாக இருக்கும். பிகினருக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் பேக்கில் வந்து நெட் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து சுருக்கம் வராமல் நீங்கள் தான் சேஃபாக தைக்கணும். ஸோ அப்படி தான் வந்து தைக்கணும். ஸோ அது இல்லை, அது மாதிரி பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்காக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எக்ஸஸாக இது வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ண முடியும்னா, இன்னும் ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் நம்ம இதுக்கப்புறம் இது பக்கத்துலலாம் வந்து பீச் ஒர்க் பண்ணுறோன்னா அப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் ஆகும். இல்லை நம்ம இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோடு விட்டுறோன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பக்கத்துலலாம் நம்ம சுகர் பீடு ஒர்க் பண்ண போகிறோம், அதனால் வந்து நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணல, இதோடு நம்ம கட் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ண போகிறோன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்கக்கூடாது, பேக்கில் வச்சு தான் தைக்கணும். ஸோ ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீட்டாக இருக்கும். திருப்பிக்கிட்டு நம்மளோட ப்ளவுஸ் பீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க, ஊசி எடுத்துகிட்டு இந்த கட்டர் எடுத்துக்கோங்க. இந்த கட்டர் எடுத்துக்கிட்டு
இந்த மாதிரி ஒரே ஒரு கிளாத் அப்படி மேலே இருக்க அந்த ப்ளவுஸை மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நடுவில் கொஞ்சம் லூஸாக இருக்கும், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுங்க. கஷ்டமாக தான் இருக்கும், பொறுமையாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துக்கிட்டு கட்டரால் ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் கிடச்சிரும். இந்த கிளாத்தை மட்டும்தான் கட் பண்ண எடுத்துக்க போகிறோம். ஸோ நடுவில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்கள். கீழே இருக்க நெட்டை வந்து கட் பண்ணிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப சேஃபாக பண்ணணும். ஸோ லைட்டாக பண்ணிங்கனாலும் கீழே இருக்க நெட் வந்து கட் ஆகிடும். ஸோ அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு சைடு வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சுற்றி இந்த கட்டர் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து அழகாக நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனாலும் பொறுமையாக தான் கட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எங்கேயுமே பிசுறு இல்லாமல் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஷேப்புக்கு கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எந்த பிசுறுமே கிடையாது. ஸோ இது மாதிரி நீங்கள் டேமேஜ் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. நான் ஏன் ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கிறேன், ப்ளவுஸ் கடைசியில் கட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான இந்த கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கிட்டோன்னா இப்போ நெட்டோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம கட் பண்ணும்போது லைட்டாக கட் ஆகிடுச்சுன்னா ஸோ இப்போ நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், அதாவது இது பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் இல்லை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா இதை பிரிச்சுட்டு நம்ம வேறு வந்து அட்டாச் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் போட்டுட்டோம், கடைசியாக நம்ம கட் பண்ணும்போது ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு கிளாத் இது மாதிரி நெட் கிளாத்தை கட் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஒர்க் ஃபுல்லாக நம்ம போட்டு எடுத்துட்டோம். அதனால் ஒர்க் வந்து போடுறதுக்கு முன்னாடி நெட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த போட் நெக்கில் வந்து 3 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு நீட் லுக்கே வரும். அதை கொடுத்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இது மாதிரி சுகர் பீடில் வந்து ஒரு லைன் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்குவோம். ஏன்னா இது ரொம்ப நெட்டை சுற்றி நம்ம பண்ணுறோம்ல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நான் வந்து பொறுமையாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு அந்த சுகர் பீட் மட்டும், அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஏற்றியாச்சு சுகர் பீட். நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோன் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஸோ ரன்னிங் ஸ்டோனு நான் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு அந்த லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு லூப் எடுத்துக்கோங்க, லாக் போட்டு லூப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த செயினை வந்து உள்ளே விட்டு கீழே இழுத்து பிடிச்சிக்கோங்க. அது ஸ்ட்ராங்காக நின்றுடும். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ரன்னிங் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ நான் வந்து பேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடம் இந்த ஷேப்புக்கு வரும்ல, அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக நம்ம வந்து கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் கட் பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணோன்னா அந்த ஷேப் வராது. ஸோ இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி அந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே ஒரு லாக் போட்டுக்கோங்க. என் நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதிலேருந்து புதுசாக அகெயின் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வருதா. ஸோ நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே திருப்பும்போது அந்த ஷேப் வராது. ஸோ ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும்.
ஃபுல்லாக அந்த ஷேப் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீடில் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்கவே இந்த ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்குது. இன்னும் நம்ம ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு பார்க்கும்போது இன்னுமே நல்லா கிராண்டாக இருக்கும். இது வந்து சிம்பிள் ஒர்க் தான். நீங்கள் கிராண்டாக வேணும்னா கூட இன்னமும் நம்ம நிறைய ஒர்க் வந்து இதில் பண்ணிக்கலாம். இல்லை நெட் மட்டும் போதுன்னா கூட அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து யூனிக்காக ஒரு டிசைன் தான். ஸோ சுகர் பீடில் ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 4 mm பீடில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நெக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் வந்து, அதாவது ஸ்லீவில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் வந்து நெக்லேயும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லீவோட பார்டர் டிசைனை தான் வந்து நம்ம கவர் பண்ணிப்போம். அதனால் நான் வந்து ரொம்ப பொறுமையாக காட்டில் கடக்கடன்னு காமிக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோவில் இருக்கிறது தான் நம்ம அந்த பார்டர் தான் நம்ம இதில் பண்ணுறோம். அதனால் வந்து நான் ரொம்ப காமிக்கல. ஸோ இதே மாதிரி 4 mm கொடுத்துட்டு அகெயின் ஒரு சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. இதோடையும் நம்ம விட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஸ்லீவில் வந்து அந்த கொடி டிசைன் போட்டோம். அதனால் இதுலேயும் நம்ம கொடி டிசைன் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து குட்டி குட்டியாக கொடி டிசைன் போட்டு இதில் வந்து கஸ்டமர் வந்து பெருசாக கேட்டாங்க. அதனால் பெருசாக போட போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு வேணும்னு ரஃப்பாக ஒரு மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் பெருசாக வரைகிறேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னாலும் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி கார்னர்லலாம் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க. எரேசரால் எரேஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் பயப்படாமல் போடுங்க. போட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கர்வ் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கர்வ் லைனில் சுகர் பீட் வந்து ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கலாம். சுகர் பீட் ஃபுல்லாக வந்து அந்த லைன் சுற்றியே நம்ம கொடுத்துக்கலாம் எப்பயும் போல். ஸோ கொடுத்து எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கர்வ்லேயும் வந்து ஒரு ஒயிட் பீட் ஒரு சுகர் பீட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம நெக்கில் பண்ணியிருப்போம், அதாவது ஸ்லீவில் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி நெக்லேயும் பண்ணிக்கிறோம். நான் இப்போ பொறுமையாக காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு லாக் எடுத்து ஸோ எல்லாத்துலேயும் எண்ணாட் போட்டு லாக் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எண்ணாட் போட்டு லாக் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டாச்சு. இவ்வளோ தான் நம்மளோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி. ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே நீட்டாக அழகாக எலகண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் அளவுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது ப்ரைடல் ப்ளவுஸ் தான். ஆனால் நெக்கு வந்து சிம்பிளாக வேணும்னு சொன்னதுனால கொஞ்சம் நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் வந்து ஹெவியாக பண்ணியிருப்போம். ஸோ கீழே ஒரு கிளாத் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களா. ஸோ நெட்டடில் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம சென்டர்லேயும் ஒர்க் போட்டுக்கலாம், இது மாதிரி சைட்லேயும் ஒர்க் போட்டுக்கலாம் வேணும்னா. ஸோ இது வந்து கஸ்டமர் இதுவே போதும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி சொன்னதுனால இதோட நம்ம விட்டுட்டோம். நான் ஃப்ரேம்லேருந்து கட்டினதுக்கப்புறமும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த இதுவுமே இல்லை, ஃப்ரேமில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இது மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டேன். அப்போ பாருங்கள், எந்த சுருக்கமோ எந்த பீட்ஸ் தூக்கிட்டு இருக்கிறதோ எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரேமில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வெளில எடுக்கும்போது எடுத்து நான் யூஸ் பண்ணுற மெத்தடே நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒரு பிகினராக இருந்தால் கூட ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் ஒரு வீடியோவும் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து இப்போ நீங்கள் என்னோடய தம்ப்நெயிலில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் அவுட்புட் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ்லாம் வந்து வெளியே ஸ்டிச் பண்ணால் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு பிகினர் வந்து இந்த ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நெட்டட் இருக்குது, ஸோ நிறைய ஒர்க் இருக்குது அப்படி சொல்லிட்டு. நீங்கள் இனிமேல் எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஒர்க் வந்து.
ஸோ நான் பண்ண அதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒர்க்கு. ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிவிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஸ்லீவ். இந்த ஸ்லீவ் இதான் வந்து அதோட ஸ்லீவ். ஸோ இதில் பார்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் அங்கே பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 2 லைன் வந்து நம்ம கம்மி பண்ணியிருப்போம். 4 mm பீடும் சுகர் பீடும் கம்மி பண்ணிவிட்டு மீதெல்லாம் அதே தான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ ஃபுல்லாக மேட்சாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹெவி ஒர்க்கு நெக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவ் வந்து அது பக்கத்தில் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்லீவு இந்த நெக்குக்கும் அவ்வளோ கிராண்டாக இருக்குது, அவ்வளோ ரிச்சாக இருக்குது. ஸோ இது வந்து பிகினர் வந்து பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ பிகினர் பண்ணதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் ரொம்பவே சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். ஒரு பிகினர் இது பண்ணிங்கன்னா ரொம்பவே எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுவாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அந்த எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ரிவ்யூவை. ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ், இது வந்து நெக். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஆரி ஒர்க் தெரிஞ்சிருந்தால் நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தெரியலைன்னா இதே மாதிரி எனக்கும் வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் ஸோ இது மாதிரி வேறு ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ் இருந்தாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. ஸோ இதுதான் வந்து நெக்கு ஸ்லீவ் ரொம்பவே கிராண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ பார்க்கவே நீட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைடலுக்கு ரொம்ப நைட்லலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட வீடியோ. ஸோ இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன போடலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து LSS ஆரி கிரியேஷன் தான். ஸோ அதுலேயும் நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம் ஆர்டருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.